இன்னைக்கு டே 8. இன்னைக்கு காலைல 4:30க்கெலாம் எழுந்தாச்சு. 4:45 வரைக்கும் என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சே 1/4 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சு. அப்புறம் என் மூளைக்கு திடீர்னு தோணுதான் இந்த ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி இந்த குழம்பு. காலையில் தோசைக்கும் வச்சுக்கலாம், மதியம் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கொண்டக்கடலையே ஊற வைக்கல. அப்புறம் மணி 4:45 தானே ஆகுது அப்படின்னு சொல்லி வெந்நியை கொதிக்க வச்சு கொண்டக்கடலையை தூக்கி உள்ளே போட்டு காற்றே வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பெல்ட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு 6:30 போல் திறந்து பார்த்தா நல்லா ஊறி இருந்தது. ஒரு 5 விசில் தான் வச்சேன், நல்லா பூவாக வெந்துருச்சு. குழம்பு வந்து மட்டன் குழம்பு எப்படி வைப்போமோ அதே மாதிரி வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாம் வதக்கி தேங்காயோட அரைச்சி சோம்பு கசகசாவை ஊற வச்சு அதையும் உள்ளே சேர்த்து மிக்ஸ் ஆக்கி எல்லாம் அரைச்சி உள்ளே போட்டு மட்டனுக்கு பதிலாக கொண்டக்கடலை தூக்கி உள்ளே போட்டு வச்ச மாதிரி வச்சுட்டாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் காய்கறிலாம் ஒன்றும் செய்யலை. முட்டையை வேக வச்சு முட்டையை குழம்புக்குள்ளே போட்டு முங்க வச்சு எங்கள் வீட்டுக்கார் கொடுத்தாச்சு. பையனுக்கு மிளகுத்தூள் போட்டு வெட்டி கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு ஹாஃப் டே தான், வீட்டுக்கு சாப்பிட வந்துடுவா. நம்ம வீட்டில் அறுவடையான பூவுன்னு பார்த்தா மஞ்சக்காட்டின் வெள்ளைக்காட்டின்ற மாதிரி பூத்துருந்தது. எங்கள் வீட்டு பெரிய மனுஷி மஞ்சக்காட்டின் தான் வேணும் அப்படின்னு கேட்டதுனால 2 ஜடையில் 2 மஞ்சள் ரெடியாக மாட்டி அனுப்பிச்சி விட்டாச்சுங்க.